காட்டுல வசந்த காலம் முடிஞ்சு கோடைக்காலம் ஆரம்பிக்க தொடங்குச்சு. கோடைக்காலம் ஆரம்பத்திலேயே வெயிலின் தாக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இதனால அங்கு வாழ்ந்த பறவைகள் ரொம்பவே சிரமப்பட்டாங்க. கோடைக்காலத்தை சமாளிக்கிறதுக்காக அங்கு வாழ்ந்த பறவைகள் ஃபேனும் ஃப்ரிட்ஜும் கூலரும் தங்களுடைய வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதே காட்டுல சாருங்கிற ஏழை குருவி வாழ்ந்துட்டு வந்துச்சு. சாரு குருவி ஏழையா இருந்ததுனால அதால வீட்டுல ஃப்ரிட்ஜும் ஃபேனும் வாங்கி வைக்க முடியல. இதனால கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு அந்த குருவிக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. வெப்பம் அதிகமா இருந்ததுனால நதியிலிருந்து நீரும் ரொம்பவே சூடா இருந்துச்சு. இதனால நதி நீரை குடிக்க கூட பறவைகளுக்கு ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. ஒரு நாள் வீட்டிலிருந்து விளையாட போன சாருவோட 2 குழந்தைங்களும் விளையாடிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. தாராளமா தாரேன் நிதி. அம்மா இப்பதான் நதிக்கரைக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு வந்தேன். பிறகு சாருக்குருவி தன்னுடைய 2 குழந்தைக்கும் நதியிலிருந்து எடுத்துட்டு வந்த தண்ணீரை குடிக்க கொடுத்துச்சு. அம்மா, இந்த தண்ணி ரொம்பவே சூடா இருக்குமா, எனக்கு தண்ணி குடிச்சது மாதிரியே இல்ல, எனக்கு இன்னும் தாகமாவே இருக்குமா. ஆமா நிதி, என்ன செய்யறது, நதி நீரும் ரொம்ப சூடாதான் இருக்குது. இந்த கோடைக்காலம் முழுவதுமே இப்படிதான்ப்பா இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க ராணி அக்கா ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அவங்க கிட்ட போய் நான் குளிர்ச்சியான தண்ணி கேட்டு பாக்குறேன் அப்படி சொன்ன சாருக்குருவி குளிர்ச்சியான தண்ணிய வாங்குறதுக்காக ராணிக்காகத்தின் வீட்டிற்கு சென்றது. அதே சமயம் ராணிக்காகவும் காலுக்காகவும் தங்களுடைய வீட்டுல ஃபேனை போட்டுக்கிட்டு ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. ராணி அக்கா, வெளியில வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா உங்க வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஃபேன் தான். இந்த கோடைக்காலம் முழுவதுமே நாங்க இந்த ஃபேன்ல தான் இருப்போம். குளிர்ச்சியான கூல் வாட்டர் தான் குடிப்போம். அதனாலதான் எங்களுக்கு கோடைக்காலம் சிரமமாவே தெரியாது. ராணி அக்கா, என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே. ஃபேனும் வாங்க முடியல, ஃப்ரிட்ஜும் வாங்க முடியல, நதி நீரும் ரொம்பவே சூடா இருக்குது. அதனால எங்களுக்கு தண்ணி குடிக்க கூட ரொம்ப சிரமமே இருக்கு. நீங்க கொஞ்சம் குடிக்க உங்க வீட்டுல உள்ள குளிர்ந்த நீரை கொடுப்பீங்களா ராணி அக்கா? அதுக்கு என்ன சாரு, நீ தாராளமா தண்ணியை கொண்டு போ. ஜக்கு, ஃப்ரிட்ஜ்ல இருந்து 2 வாட்டர் பாட்டில எடுத்துட்டு வா. காலுக்காக அப்படி சொன்னதுமே ஜக்குவும் கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜில் இருந்த 2 வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு வந்து சாருக்குருவியிடம் கொடுத்துச்சு. காலு அண்ணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த குளிர்ச்சியான நீரை என் 2 குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பாட்டில சீக்கிரமாவே உங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படி சொன்ன சாருக்குருவி அந்த 2 பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு வேகமா தன்னுடைய வீட்டுக்கு வந்தது. பிறகு அந்த பாட்டில இருந்த தண்ணீரை தன் 2 குழந்தைங்களுக்கும் குடிக்க கொடுத்துச்சு. குழந்தைங்க 2 பேருமே அந்த குளிர்ச்சியான தண்ணீரை குடிச்சாங்க. அம்மா, இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது, எனக்கு தாகமும் தீந்துச்சுமா. அப்படியே இரவு நேரமும் ஆச்சு. சாருவோட வீட்டுல எல்லாருமே தூங்க ரெடியா இருந்தாங்க. ஆனா சாருவும் சாருவோட குழந்தைங்களுக்கும் தூக்கமே வரல. நிவி, ஏன் நீ இவ்வளவு நேரம் தூங்காமே இருக்கிற? மணி 12 ஆக போகுது, தூங்கு நிவி. அம்மா, வீட்டுக்குள்ள ரொம்ப சூடா இருக்குதுமா, இந்த சூட்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. ஆமா அம்மா, எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. அப்படின்னா சரி, நம்ம வீட்டுக்கு வெளியில வெப்பம் கொஞ்சம் குறைவா இருக்கும், நம்ம வீட்டுக்கு வெளியில போய் தூங்கலாம், எல்லாரும் வாங்க. பிறகு சாருக்குருவியும் அதனுடைய குழந்தைங்க எல்லாருமே தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில போனாங்க. அம்மா, இங்க ரொம்ப குளிர்ச்சியா தான் இருக்கு, ஆனா கொசு தான் ரொம்ப கடிக்குதுமா. ஆமாம்மா, கொசு ரொம்ப கடிக்குதுமா, தூக்கமே வர மாட்டேங்குதுமா. சரி குழந்தைங்களா, நானும் அப்பாவும் உங்களுக்கு விசிறி விடுறோம், நீங்க 2 பேரும் தூங்குங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த 2 குழந்தைங்களும் ரொம்பவே நிம்மதியா தூங்குனாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுதும் வந்துச்சு. காலு, இந்த காட்டுல வாழக்கூடிய மற்ற பறவைகளுக்கு தண்ணீரும் ஐஸ் கட்டியும் கொடுத்து சேவை செய்யற வேலையை இதோட நிறுத்திக்கோங்க. ஏராணி, நீ அப்படி சொல்ற? தண்ணீர் தானே, இந்த வெப்பத்துக்காக தானே அவங்க தண்ணீர் கேட்டு வராங்க. தண்ணி குடிக்கிறதுல உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல காலு, தண்ணி ஏதோ ஃப்ரீயா தான் கிடைக்குது. ஆனா தண்ணிய குளிர் வைக்க ஃப்ரிட்ஜ் ஓடணும் இல்ல காலு, அதுக்கு கரண்ட் பில்லு யாரு கட்டுறது? இனி எந்த பறவைகள் வீட்டுல வந்து தண்ணி கேட்டாலும் ஃப்ரிட்ஜ் நாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அம்மா அம்மா,
எங்களுக்கு மார்க்கெட்ல இருந்து குளிர்ச்சியா குடிக்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கம்மா? நிவி, நான் ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உனக்கு ஆரஞ்சு பழத்துல ஜூஸ் போட்டு தரேன். நீ அதை குடிச்சா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அம்மா அம்மா, அந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ்க்கு கூட கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு குடிச்சா ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும்மா. காலை உங்கள் வீட்டுல போய் ஐஸ் கட்டி வாங்கிட்டு வாங்கம்மா. ஆமா சாரு, போய் ஐஸ் கட்டி வாங்கிட்டு வா. எனக்கும் ஆரஞ்சு பழத்துக்கு கூட ஐஸ் கட்டி போட்டு குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. குழந்தைங்க இப்படி ஆசைப்பட்டு கேட்டதுமே சாருக்குருவி ஐஸ் கட்டி வாங்குறதுக்காக ராணி காகத்தின் வீட்டுக்கு சென்றது. ராணி அக்கா, நான் ஜூஸ் போடுறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு வந்தேன். குழந்தைங்க எல்லாம் குளிர்ச்சியான ஆரஞ்சு பழ ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க கொஞ்சம் ஐஸ் கட்டி இருந்தா கொடுங்க அக்கா. எனக்கும் ஆரஞ்சு ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கொஞ்சம் ஆரஞ்சு பழ ஜூஸ் தரீங்களா? சரி குக்கு, நான் ரெடி பண்ணிக்கிட்டு உனக்கு கொண்டு வரேன். சாரு, இந்த காட்டுல உள்ள மற்ற பறவைகளும் சும்மா சும்மா ஐஸ் கட்டியும் குளிர்ந்த நேரம் கேட்டு வீட்டுக்கு வராங்க. இதனால என் ஃப்ரிட்ஜ் நாசம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ உனக்கு கொடுக்க குளிர்ந்த நீரும் ஐஸ் கட்டியும் இல்ல. நீயும் சும்மா சும்மா குளிர்ந்த நீரையும் ஐஸ் கட்டியும் கேட்டு இனி இங்க வராத. என்ன மன்னிச்சிருங்க ராணி அக்கா, தெரியாம வந்துட்டேன். இனிமேல் உங்க வீட்டுக்கு ஐஸ் கட்டியும் குளிர்ந்த நீரையும் கேட்டு எப்பவுமே நான் இங்க வரமாட்டேன். அப்படி சொன்ன சாருக்குருவி ரொம்ப வருத்தத்தோடயே தன்னுடைய வீட்டுக்கு சென்றது. அம்மா, ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களாம்மா? எங்களுக்கு ஜூஸ் போட்டு தாங்கம்மா. நிவி, ஐஸ் கட்டியும் கிடையாது, குளிர்ந்த நீரும் கிடையாது. வீட்டுல என்ன தண்ணி இருக்குதோ அதை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க. கோடைக்காலம் முழுவதுமே நீங்க வெளியில போக வேண்டாம். சாருக்குருவி இப்படி கோவப்பட்டதுமே அதனுடைய 2 குழந்தைங்களும் மறு பேச்சு பேசாம அமைதியாவே இருந்தாங்க. ராணிக்காக இப்படி சொன்னதை நினைச்சு சாருக்குருவி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அன்னைக்கு சாயங்கால நேரம் சாருக்குருவியும் அதனுடைய கணவரும் ஒரு நதிக்கரை ஓரமா உட்காந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சாரு, என்ன மன்னிச்சிடு சாரு, என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை. இல்ல, நான் நல்ல அம்மாவே இல்லை. குழந்தைங்கள திட்டுறேன். குழந்தைங்களுக்கு குளிர்ச்சியான நீரை கூட என்னால கொடுக்க முடியல. எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. சாருக்குருவியும் அதனுடைய கணவரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத நதிக்கரைக்கு தண்ணி எடுக்க வந்த ஒரு வயதான குருவி இதை கேட்டுச்சு. குழந்தைங்களா, எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? பழைய காலத்துல ஃப்ரிட்ஜும் இல்லை, ஃபேனும் இல்லை. நாங்க எப்படி கோடை காலத்தை சமாளிச்சோன்னு உங்ககிட்ட சொல்லித்தரேன். குளிர்ச்சியான தண்ணி குடிக்கணும்னா மண்பானையில தண்ணீர் எடுத்து வைங்க. மண்பானையில இருக்க தண்ணீர் எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கும், உடம்புக்கும் தீங்கு விளைவிக்காது. அதே மாதிரி நதிக்கரை ஓரமா இருக்கக்கூடிய பசுமையான புல்லுல உங்களுடைய கூட்டை கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். தூங்கும்போது உங்களுக்கு வெப்பமே தெரியாது. அந்த வயதான குருவி இப்படி சொன்னதை கேட்டதுமே சாருக்குருவியும் அதனுடைய கணவரும் அந்த குருவிக்கு நன்றி சொல்லிட்டு மண்பானை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனாங்க. காலு, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணி இப்போ குளிர்ச்சியாகவும் ஐஸ் கட்டியாகவும் மாறுறதே இல்லை. நான் நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜு நாசம் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து ஃப்ரிட்ஜை சரி செய்ய பாருங்க. என்னால் எல்லாம் இந்த வெப்பத்தில் குளிர்ச்சியான தண்ணீரை குடிக்காம இருக்க முடியாது. சரி ராணி, நான் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்க போய் கூட்டிட்டு வரேன். அப்படி சொன்ன காலுக்காக ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. ஃப்ரிட்ஜை செக் பண்ணி பார்த்த மெக்கானிக் இப்படி சொன்னாரு. ராணி அக்கா, உங்களோட ஃப்ரிட்ஜில் இருக்க கூலரும் ஃப்ரீசரும் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. அதை சரி செய்யணும்னா 5000 ரூபாய் தேவைப்படுது. நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா நான் சரி செய்து தாரேன். என்ன, 5000 ரூபாயா? என்ன மெக்கானிக், என்னால் இப்போ எல்லாம் 5000 ரூபாய் தர முடியாது. நீங்கள் சரி செய்து தாங்க, நாங்கள் பிறகு உங்களுக்கு தாரோம். அதெல்லாம் முடியாதக்கா. நான் கடனுக்காக யாருக்கும் வேலை செய்யறதில்ல. நீங்க காசை ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க, நான் வந்து சரி செய்து தாரேன். அப்படி சொன்ன ஏசி மெக்கானிக் அங்கிருந்து போனாரு. அதே சமயத்துல சாருக்குருவியும் அதனுடைய கணவரும் மார்க்கெட்ல இருந்து மண்பானைகளை வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா அம்மா, இது என்னதுமா புதுசா இருக்கு? இதுதாம்மா மண்பானை. இந்த பானையில தண்ணி ஊற்றி வச்சா ரொம்ப குளிர்ச்சியாவே இருக்கும். இன்னைக்கு ராத்திரி நம்ம இதுல தண்ணி ஊற்றி வைக்கலாம். மறுநாள் காலையிலேயே இந்த தண்ணியை குடிச்சா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அப்படியே இரவு பொழுதும் வந்துச்சு. சாருக்குருவி அந்த பானையில தண்ணீரால நிரப்பி வச்சது.
அப்படியே இரவு தூங்குறதுக்காக ஆற்றங்கரை ஓரமா இருந்த பசுமையான புல்ல தங்களுடைய படுக்கையையும் சரி செய்துக்கிட்டாங்க. அந்த பசுமையான புல்லுல எந்த ஒரு சூடும் இல்லாம அவங்க நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. அதே சமயத்துல ராணிக்காகவும் காலுக்காகவும் அதனுடைய குழந்தை சக்குவும் கோடை வெப்பத்தை தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதை கேள்விப்பட்ட சாருக்குருவியும் அதனுடைய கணவரும் தங்களுடைய வீட்டுல இருந்த குளிர்ச்சியான தண்ணீரையும் பசுமையான புல்லுல செய்த படுக்கையும் எடுத்துக்கிட்டு ராணி காகத்தின் வீட்டிற்கு போனாங்க. ராணி அக்கா, நீங்க இந்த குளிர்ச்சியான தண்ணீரை குடிங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது உங்களை வெப்பத்துல இருந்து காப்பாத்தும். இந்த தண்ணியை குளிர்விக்க கரண்டும் தேவைப்படாது. என்ன மன்னிச்சிடு சாரு, இப்போதான் எனக்கு தெரியுது உங்களோட கஷ்டம். நீ ஒரு ஐஸ் கட்டி கேட்டதுக்கு கூட நான் உனக்கு கொடுக்கல. நீ எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்திருக்க. ரொம்பவே நன்றி சாரு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளால அடுத்தவங்களுக்கு சிறிய உதவி செய்ய முடிஞ்சாலும் அது எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அடுத்தவங்களுக்கு செய்யணும். அந்த சின்ன உதவி அடுத்தவங்களுக்கு பெரிய பயனா இருக்கும். இதனால நம்மளால சின்ன உதவி அடுத்தவங்களுக்கு செய்ய முடிஞ்சாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவங்களுக்கு செய்யணும். நண்பர்கள் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் ஜெயந்தி, ஹாய் கார்த்தி, ஹாய் மேகா. நீங்களும் இந்த காட்டுல ஒரு நண்பராக விரும்பினீங்கன்னா உங்க பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.